ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வருகிற ஐபிஎல் 2025ஓட மேட்ச்சில் வந்து நம்மளோட டிராவிஸ் ஹெட் வந்து அந்த ஐபிஎல் சீசன் பூரா வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற வந்து ஒரு விஷயம் வந்து உலாவிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட் அப்படின்னா வந்து ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐபிஎலுக்காக தான் வந்து ரசிகர்கள் ரொம்ப ஆவலாகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து அவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப எல்லா டீமும் ரொம்ப ஃபேவரட். அண்டு நிறைய பேரோட ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஃபேவரட்டாக ஆனதுக்கு ஒரே காரணம் ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரட்டாக வந்து டிராவிஸ் ஹெட் தான் வந்து நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரொம்ப சூப்பராகவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளுடைய இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வந்து பிஜிடி, அதாவது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து 4th டெஸ்டான, அதாவது போன மேட்ச் வந்து நம்மளோட டிராவிஸ் ஹெட் வந்து நம்மளோட ரிஷப் பண்டோட விக்கெட் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து தவறான ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா வந்து பேசப்பட்டுச்சு. இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரசிகர்கள் இன்டர்நெட்டில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன் வந்து இந்த ஒரு காரியத்துக்காக வந்து அவர் வந்து நீங்கள் வந்து ஐபிஎல்லை பேன் பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிசிசியும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. சப்போஸ் வந்து அவரும் வந்து இந்த வருடம் வந்து பேன் ஆனார்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெரிய ப்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்ம பெரிய ஒரு லாஸாக இருக்கும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பிசிசிஐக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவரை பேன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இதுக்கான ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு